யூகேல அசைலம் கோர்றதுக்கு எப்படியான காரணங்கள் சொல்லப்பட்டது? உங்களுக்கு தெரிஞ்ச காரணங்களை நீங்க யோசிச்சு பாருங்க. நமக்கெல்லாம் ஒரு யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்தது, இல்ல தனிப்பட்ட பிரச்சனைகள், இல்ல ஒரு தவறான விடயத்துல சந்தேகிக்கப்படுறது, இப்படியான சில காரணங்களால நிறைய பேர் யூகேல அசைலம் கோரியிருப்பாங்க. ஒரு நீண்ட இன்வெஸ்டிகேஷனுக்கு பிறகு இது கையுங்களவுமாக பிடிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக பல்லாயிரக்கணக்கானவர்கள் யூகேல அசைலம் கோரியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. உண்மையான அசைலம் கிளைம்ல இருந்து இதை பிரித்தறிய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இப்போ ஹோம் ஆஃபீஸ் இருக்கு. இதற்கு ஹோம் ஆஃபீஸினுடைய பதில் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போகிறோம். அதே நேரம் மிகப்பெரிய அளவிலான ஒரு உணவு தட்டுப்பாடு பிரித்தானியாவில் ஏற்பட இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு அறிவித்தலும் விடுக்கப்பட்டிருக்கு. லண்டன்ல இருக்கீங்க அப்படின்னா லண்டன்ல ரயில்வே சேவைகளை பயன்படுத்துபவர்களுக்கு முக்கியமான ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. அடிக்கடி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் செய்வாங்க. அதாவது ஒரு திருட்டு சம்பவம் நடைபெற்றிருந்தா, ஒரு ஸ்கேம் நடைபெற்றிருந்தா, அந்த ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக பிபிசியினுடைய ஊடகவியலாளர்களே அந்த தேவையுடையவர்களாக மாறி அப்படியான ஒரு தேடுதலில் ஈடுபட்டு சம்பந்தப்பட்டவர்களை ரீச் பண்ணி அப்படியான ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ண ஒரு ஜேர்னலிசத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க. இதன் மூலமாக யூகேயில் நடந்து வந்த ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் அம்பலமாகி இருக்கு. அசைலம் கோரிக்கைகளை பொறுத்தவரையில தீவிரவாதம் அல்லது நாடுகளில் இருந்து கடத்தப்பட்டது அல்லது வேறு சில காரணங்கள் இதுவரை காலமும் சொல்லப்பட்டது. இப்போ ஒரு பெண் கையும் களவுமாக பிடிபட்டிருக்கிறார். ஒரு சாலிசிட்டர் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி இருந்த ஒரு பெண் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு அசைலம் கிளைம் வாங்கி கொடுத்திருக்கிறார் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு தகவலை பிபிசி வெளியிட்டிருக்கு. இந்த அசைலம் கிளைம் எதுக்காக வழங்கப்பட்டிருக்கு, இல்ல இந்த அசைலம் கிளைமுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். தீவிரவாத பிரச்சனைகள் இல்ல உள்நாட்டு போர் அப்படின்ற காரணங்களால அசைலம் கோருபவர்களுக்கு அசைலம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுடைய நாட்டுல பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு, அந்த நாடுகள்ல யுத்தம் இல்லை அப்படின்றது உறுதியானதுக்கு பிறகு இவங்க நாடு கடத்தப்படுவார்கள் அப்படின்ற ஒரு சட்டத்தை யூகேனுடைய அரசாங்கம் அண்மையில முன்மொழிந்திருந்தது. ஏற்கனவே போர் காரணமாக அகதி தஞ்சம் கோரியிருப்பவர்களுக்கு இப்போது போர்க்கால சூழல் இல்லை அப்படின்னு கருதுற நாடுகளுக்கு இவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் அப்படின்றது இப்போதைய ஒரு ப்ரப்போஸ் பண்ணப்பட்ட முன்மாதிரியாக இருந்து வருது. இப்படி இருக்கும்போது இவங்க நாடு கடத்தப்படவே கூடாது, இவங்க நாடு கடத்தப்படாம இந்த நாட்டிலேயே இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? எப்போதுமே மாறாத ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும். எப்போதுமே நாட்டுல இதற்கான தகுந்த சூழல் ஏற்படாது அப்படின்றத ஹோம் ஆஃபீஸுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பல்வேறு விசாக்கள்ல யூகேல வந்து விசாக்கள் முடிகிற தருவாயில் இருக்கக்கூடிய இளைஞர்களை தொடர்பு கொண்டு இந்த பெண் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கான அசைலமை நான் வாங்கி தரேன், இந்த அசைலம் கிளைம் பண்றதுக்கான காரணமாக நீங்க சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு LGBTQ இனத்தை சேர்ந்தவர் அப்படின்றத ஹோம் ஆஃபீஸுக்கு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. சம்பந்தப்பட்டவர்கள் தான் ஒரு கே அல்லது லெஸ்பியன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஹோம் ஆஃபீஸால அதை மறுக்க முடியாது. அதே நேரம் இந்த காரணங்களால என்னுடைய நாட்டுல எனக்கு பாதுகாப்பு கிடையாது, நான் இப்படியான ஒருவர் அப்படின்றதுனால என்ன தேடி நிறைய பேர் வந்தாங்க, எனக்கு அங்க உயிர் அச்சுறுத்தல்கள் இருக்கு, எங்களுடைய சமூகம் இதை ஏற்றுக்கொள்ளாது அப்படின்ற சில காரணங்களால ஹோம் ஆஃபீஸால இதை மேற்கொண்டு தேட முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம் என்ற ஒரு ஐடியா தான் இந்த பெண்ணால கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவருக்கு கிட்டத்தட்ட இந்த அட்வைஸுக்காக 1000 பவுண்ட்கள் வரையில வாங்கி இருப்பதாக சொல்லப்படுது. தீவிரவாத காரணங்கள், உள்நாட்டு போர் காரணங்கள் சொல்லப்பட்டா ஒரு கட்டத்துல இது விசாரிக்கப்படும் போது சம்பந்தப்பட்ட நபருக்கு அதில் தொடர்பு இல்லை, சம்பந்தப்பட்ட நபருக்கு அதுல எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை அப்படின்றத ஹோம் ஆஃபீஸால நிரூபிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனா இப்படியான தனிப்பட்ட காரணங்களை சொல்லும் போது அதை நிரூபிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். சாதாரணமா பெட்ரூமுக்குள்ள போய் பார்க்க முடியாது இல்லையா, என்னுடைய ஓரியன்டேஷன் இப்படி இருக்கு, நான் இது தொடர்பானவன், என்னுடைய பாலின தேர்வு இப்படி இருக்கு அப்படின்றத சொல்லும் போது இதை விசாரிச்சு பார்க்க முடியாத ஒரு நிலைமைக்கு ஹோம் ஆஃபீஸ் தள்ளப்படுது. இதன் காரணமாக பல்லாயிரக்கணக்கானவர்கள் அகதி அந்தஸ்து கோரியிருக்கிறாங்க. அதிலேயும் குறிப்பாக மாணவர்களாக சிங்கிளாக வந்தவர்களுக்கு இது ஒரு நல்ல வழியாக அமைந்திருக்கிறது அப்படின்றது முதற்கட்ட விசாரணைகள் இருந்து தெரிய வந்திருக்கிறது. பெண் தொடர்பான ஒரு வீடியோவும் வெளியிடப்பட்டிருக்கு. அந்த வீடியோவில் இந்த பெண்ணிடம் அந்த சம்பந்தப்பட்ட நபர் சொல்றார், நான் ஒரு கே இல்லையே அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லும் போது, அது பரவாயில்ல, உனக்கு தான் நீ கே இல்லைன்னு தெரியும், ஆனா ஹோம் ஆஃபீஸுக்கு அது தெரியாது, நீ போய் கே அப்படின்னு சொல்லு, உன்னுடைய நாட்டில் உனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றத சொல்லு, உனக்கான அசைலம் கேரண்டீடா கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே இஸ்லாமிய பின்புலம் கொண்ட நாடுகள்ல, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல இந்த கே, லெஸ்பியன், LGBTQ இனத்திற்கு மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பு இருக்கிறது. அந்த சமூகத்தினுடைய நம்பிக்கை அல்லது மத சார்ந்த விடயங்கள் இப்படியான பல காரணங்களால
இது இன்றளவுல முடிந்து போகாது அப்படின்ற மாதிரியான ஒரு காரணமாக இது பார்க்கப்படுது. இப்படி இருக்கும்போது இந்த நாடுகளில் இருந்து வந்தவர்கள், குறிப்பாக பாகிஸ்தானில் இருந்து வந்தவர்கள் தான் இந்த காரணத்தை சொல்லி அதிகமாக அசைலம் கூறியிருக்கிறார்கள். இலங்கையைச் சேர்ந்தவர்கள் உள்நாட்டு யுத்தம் காரணமாக அதிகமாக அசைலம் கூறியிருப்பது போல, பாகிஸ்தான்ல இருந்து வந்தவர்கள் அசைலம் கூறும்போது தான் ஒரு கே அப்படின்றதுனால தனக்கு நாட்டுல உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்றத நிறுவுறது மூலமாக இவர்களுக்கான அசைலம் கேட்கப்படுகிறது என்கிற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. இது தொடர்பாக ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹ்மூத் அவருடைய கருத்தை சொல்லியிருக்கார். இந்த லா ஃபர்ம்கள் பொய்யான காரணங்களை கொடுத்து அசைலம் கோரிக்கைகளுக்காக மக்களை தயார்படுத்தும் நிறுவனங்கள் தேடப்பட இருக்கிறது. இதற்கு ரகசியமாக குழுக்கள் இயங்க இருக்கு. இப்படியான லா ஃபர்ம்கள் கண்டுபிடிக்கப்பட்டு மிக கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல இருக்கிற ஒரு நடைமுறை சிக்கல் என்ன அப்படின்னா, இதுல உண்மையாகவே பாதிக்கப்பட்டவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளுடைய சமூக எண்ணங்களை ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த காரணங்களால தன்னுடைய பாலியல் தெரிவுனால பாதிக்கப்படக்கூடிய, ஒடுக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமூகம் இந்த பிராந்தியங்கள்ல இருக்கு. இவங்களுக்கான பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை மனதில் வச்சு இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட போவதாக சொல்லப்படுகிறது. இப்படியானவர்களை கண்காணிக்கிறது, இவர்களை வேறு பிரித்தறிகிறது அப்படின்றது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஆனாலும் இனிமேல் வரும் காலங்களில் என்ன ஆகும் அப்படின்னா, இப்படியான நாடுகள்ல இருந்து வரக்கூடிய ஜெனுவினானவர்களுக்கும் விசாக்கள் மறுக்கப்படும் அப்படின்றதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு கசப்பான விஷயம். இப்படியான சிஸ்டமை மிஸ்யூஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்துறவங்களால உண்மையாகவே வர இருப்பவர்களுக்கும் உண்மையான தகுதியோடு இருக்கிறவங்களுக்கும் இந்த நாடுகளுக்கு வர முடியாமல் போகிறது அப்படின்றதுதான் மிக முக்கியமாக தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. ஏற்கனவே ஆப்கானிஸ்தான், மியான்மர், சூடான் போன்ற நாடுகளையும் ஸ்டூடெண்ட் விசாக்களை மிஸ்யூஸ் பண்ண காரணத்தினால இந்த நாடுகளில் இருந்து ஸ்டூடெண்ட் விசாக்கள், குறிப்பாக ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஸ்கில் ஒர்க்கர் விசா கூட எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்போது ஏற்பட்டிருக்கிறது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடக்கிற பிரச்சனையால பெட்ரோலுக்கான தட்டுப்பாடு தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆனா உணவுக்கான தட்டுப்பாடு ஏற்பட போகிறது அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வெளியிடப்பட்டிருக்கு. CO2க்கான தட்டுப்பாடு ஏற்பட போகிறது. CO2 கேஸினுடைய தட்டுப்பாடு ஏற்படும் போது அது மாமிச வகைகளினுடைய உற்பத்தி, உணவு வகைகளுடைய உற்பத்தி போன்றவற்றை பாதிக்கும். இதன் மூலமாக மிகப்பெரிய அளவிலான ஒரு ஃபுட் ஷார்டேஜ் இந்த சமரில் ஏற்படும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. சூப்பர் மார்க்கெட்கள்ல உணவுகளுக்கான தட்டுப்பாடுகள் ஏற்படும். இந்த உணவுகள் குறித்து மிகவும் சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. பெட்ரோல் மட்டும் இல்லாம இந்த CO2வினுடைய, கார்பன் டை ஆக்சைடினுடைய தேவைப்பாடு இந்த உணவு உற்பத்தியில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்துது. இந்த கால்வாய் மூடப்பட்டிருக்கிறதுனாலையும் இதுல போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதுனாலையும் இப்போது இந்த வாயு பொருட்கள் பிரித்தானியாவை அடைவதில் ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. UK மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளிலையும் இதனுடைய தாக்கம் இருக்க போகிறது. ஒரு பெரும் பஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு தகவலையும் கார்டியன் பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி, அதற்கு பிறகு மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து இன்னும் பல நாட்களுக்கு லண்டனில் இருக்கக்கூடிய டியூப்கள்ல ஸ்ட்ரைக் செய்ய போகிறோம் என்கிற ஒரு அறிவித்தலை ட்ரெயின் டிரைவர்ஸ் வெளியிட்டிருக்காங்க. TFL அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற 4 நாட்கள் வேலை 3 நாட்கள் ஓய்வு அப்படின்ற திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 1800க்கும் அதிகமான டிரைவர்கள் இந்த ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. 4 நாட்கள் தான் வேலை செய்யணும், 3 நாட்கள் ஆஃப். இவங்களுக்கான 37 மணித்தியாலங்கள் அல்லது 40 மணித்தியாலங்களை 4 நாட்களாக பிரித்து இவங்களுக்கான ஒர்க் ஹவர்ஸ் தீர்மானிக்கப்படும் அப்படின்றதுதான் இந்த புதிய ப்ரொபோசல்ல இருக்கிற விஷயம். இப்படியான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு வழங்கப்படுமாக இருந்தா, 4 நாட்கள் தான் வேலை, 3 நாட்கள் விடுமுறை அப்படின்ற ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு வழங்கப்படுமா இருந்தா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன பொறுத்தவரையில 4 நாட்கள் வேலைக்கு அந்த அவர்ஸை பிரிச்சு கொடுத்தா போதும். 3 நாட்கள் விடுமுறையா இருக்கலாம், நிறைய வேலைகள் செய்யலாம், யூடியூப்ல நிறைய வீடியோக்கள் பண்ணலாம், நிறைய பர்சனலான டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. ஆனா டிரைவர் சார்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை இன்னும் அதிகரிக்கும். நேரத்தை கூட்டும் போது, ஒரு நாள்ல வேலை செய்யக்கூடிய நேரம் கூடும் போது விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற அடிப்படையில இந்த ஒரு திட்டம் கைவிடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த ஸ்ட்ரைக் நடக்க இருக்கு. இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.